கீழ்பில்லூர்ல வந்து 36 குடும்பங்கள் இருக்காங்க. அப்ப வெளிய வேலைக்கு போனோம்னா, காரமடை, மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி போகணும். இல்ல லோக்கல்னா கூலி வேலை செஞ்சுட்டு தான் நாங்க வாழ்வாதாரம் பண்ணிட்டு இருக்கோம். காலையில எத்தனை மணிக்கு பஸ் இருக்கு? 6:30க்கு. தொடக்கத்துல வந்து எந்த வேலையும் எங்களுக்கு தெரியாது. வேலைக்கு சேரும்போது உங்களுடைய இந்த வேலையை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? சுத்தமாவே தெரியாது. அதாவது வெளி உலகமே என்னன்னு தெரியாம இருந்தோம். ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி இல்ல. நெல்லிக்காய் சொல்ல முடியாது, டன் கணக்கு தான். டன் கணக்கு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்லூர் டேம் அப்படிங்கிற பகுதியில தான் இருக்கோம். பில்லூர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் அந்த பில்லூர்ல இருக்கக்கூடிய அணை. பில்லூர் டேம் வந்து நமக்கு நியூஸ்ல எல்லாம் நிறைய கேட்போம். பில்லூர் டேம் நிறைஞ்சிருச்சு, அதுல இருந்து நிறைய தண்ணிகள் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்க நல்லா அந்த பகுதிகளில் எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான் கிடைக்குது. முக்கியமா அந்த தண்ணி பத்தி மட்டும்தான் நம்ம பேசுறோமே தவிர இங்க இருக்கக்கூடிய மக்கள், ஸோ முக்கியமா பழங்குடியினர் மக்கள் மூலியமாக இங்க ஆதிமலை உற்பத்தியாளர் மையம் அப்படின்னு தொடங்கி அதனுடைய கிளை நமக்கு பில்லூர்ல ஒன்று இருக்கு. அது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெண்கள் மட்டுமே இயங்கிட்டு இருக்கு. இந்த பெண்கள் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் என்னென்ன மாதிரியான பொருட்கள் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கிருந்து நமக்கு நிறைய பொருட்களை வந்து பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த சென்டர் தொடங்கினதுல இருந்தே நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்க. அவங்க யாரு என்ன அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் காளியம்மாள். ஓகே, நீங்க எந்த ஊர்? நான் கீழ்பில்லூர் கிராமத்துல இருந்து வரேன். கீழ்பில்லூர். ஓகே, கீழ்பில்லூர் நம்ம இங்க நம்ம நிக்கிற இடத்துல இருந்து கீழ்பில்லூருக்கு எவ்வளவு? 1 கிலோமீட்டர் தான். ஓகே, இந்த இடத்த என்ன சொல்லுவோம்? இங்க பில்லூர் டேம். பில்லூர் டேம் சொல்லுவோம். இந்த கீழ்பில்லூர் பகுதியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கீழ்பில்லூர்ல வந்து 36 குடும்பங்கள் இருக்காங்க. அப்ப வெளிய வேலைக்கு போனோம்னா, காரமடை, மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி போகணும். இல்ல லோக்கல்னா கூலி வேலை செஞ்சுட்டு தான் நாங்க வாழ்வாதாரம் பண்ணிட்டு இருக்கோம். அது போக பஞ்சு, குருமிளகு அந்த மாதிரி இருக்கும், சீசன் தகுந்த மாதிரி அதை எடுத்து தான் நாங்க வாழ்வாதாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ முக்கியமா இந்த பெண்கள் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு இந்த கூலி வேலை அப்படின்னா என்ன மாதிரியான கூலி வேலைகள் கிடைக்கும்? தோட்டம் தான். அவங்க தோட்டத்துலன்னா அடுத்தவங்க தோட்டத்துல போய் கூலி, வாழை தோட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லைன்னா சீசன் டைம்ல புளி, பஞ்சு அந்த மாதிரி இருக்கும்போது உடைக்கிறது அந்த மாதிரி வேலை தான் இருக்கும். ஓகே, ஸோ பெண்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா கிடைக்குமா இல்ல கஷ்டம் தான்? இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் கூலி வேலைங்களும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஜென்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே வேலைக்கு போவாங்க. ஸோ நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க பெண்களுக்கு வந்து இங்க கூலி வேலை கிடைக்கும், இல்லைன்னா மேட்டுப்பாளையம் வேலைக்கு போகணும் அப்படின்னு. இங்க இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? அது 2.5 மணி நேரம் ஆகும். 2.5 மணி நேரம் போயிட்டு காலையில போயிட்டு சாயந்தரம் தான் வரணும். பஸ் வந்து கரெக்ட் டைம் வராது, கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, காலையில எத்தனை மணிக்கு பஸ் இருக்கு? 6:30க்கு. சாயந்தரம் வந்து கரெக்ட் டைம் வந்து 5 மணி. எங்க காரமடையில இருந்து பில்லூர் டேம் 5 மணிக்கு இங்க வந்து சேரும். சப்போஸ் ஒவ்வொரு நாளைக்குல லேட் ஆயிடுச்சுன்னா 7 o'clock அந்த மாதிரி ஆயிடும். ஓகே, சோ இங்க வர்றதுக்கு 7 மணி ஆயிரும். ஆமா. ஓகே, சோ இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பெண்கள் வந்து வெளியே வேலைக்கு போகணும். நீங்க என்ன மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு இருந்தீங்க முன்னாடிங்களா? முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்க லோக்கல் வேலை அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் இப்ப சென்டர் இருக்கனால இங்கே நாங்க வேலைக்கு வந்தோம். ஈஸியா. நீங்க இங்க வேலைக்கு எப்போ ஜாயின் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? இருக்குது. இங்க சென்டர் வந்து 2006ல கட்டினாங்க. நாங்க 2009ல வந்து நான் ஃபர்ஸ்ட் இங்க ஜாயின் பண்ணேன். ஓகே, 2009ல இருந்து நீங்க தொடர்ந்து இங்க பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. சோ இங்க வேலை செய்யும் போது என்ன மாதிரியான வேலைகள் நீங்க வந்து? ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே பேக்கிங் ஐட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். பேக்கிங் ஐட்டம் பாத்தீங்கன்னா பஞ்சு வாங்குவாங்க, குருமிளகு, காஃபி, அப்புறம் புளி இங்க வந்து அதிகமா இருக்கனால புளி வாங்குவாங்க. அப்புறம் புளி பேக்கிங் பண்ணுவாங்க, குருமிளகு பேக்கிங். அப்ப சீமார் வந்து லோக்கல் எல்லாம் சீமார்லயே வாங்கி சீமார் கட்டுற பயிற்சி ஃபுல்லாவே இங்க தான் கொடுத்துருந்தாங்க. சீமார் கட்டுவோம் அந்த மாதிரி தான் வேலை இங்க செஞ்சுட்டு. இங்க வந்து எவ்வளவு பெண்கள் இங்க இப்ப வேலை செய்றீங்க? முன்னாடி வந்து ஒரு 15 பேரெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 15 பேர் வேலை செஞ்சோம்னா சீமார் தான் ஃபுல்லாவே. அப்போ நம்ம தொடக்கத்துல வந்து எந்த வேலையும் எங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த சீமாரை வாங்கி அதை ஃபுல்லாவே கட்டி அந்த மாதிரி பண்றது. அப்ப வந்து பிக்கிள் ஐட்டம் ஃபுல்லாவே செஞ்சிருந்தோம். மேக்சிமம் எலுமிச்சங்க ஊறுகாய் பண்றது, மாங்காய் ஊறுகாய் பண்றது பண்ணிட்டு இருந்தோம். இப்ப புதுசா பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்ப ஸ்டேஜ்ல இந்த 2 ஊறுகாய் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த நீங்க 2009ல நீங்க வேலைக்கு சேர்ந்தீங்க இல்லையா? சோ அப்போ வேலைக்கு சேரும்போது உங்களுடைய
இந்த வேலையை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? சுத்தமாவே தெரியாது. நாங்க ஒரு வேலை தெரியாம தான் இங்க வந்தோம். வெளியே எல்லா வேலை கூலி வேலைக்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் தெரியும். ஆனா இங்க சென்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா பேக்கிங் வேலை எல்லாமே பல்க்ல அந்த மாதிரி கிலோ கணக்கு எடை போடுறது சுத்தமாவே எங்களுக்கு தெரியாது. அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும் நாங்க கத்துட்டோம். ஓகே, சோ உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? இங்க நீங்க ஆதிமலைக்கு வேலைக்கு வரும்போது சோ ஃபர்ஸ்ட் பஞ்சுல இருந்து எடுக்கலாம். பஞ்சு அப்படின்னா எவ்வளவு கிலோ மொத்தமா வரும்? இதுல இந்த ஏரியால டன்னு கணக்குல வரும். நம்மளுக்கு எவ்வளவு காசு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வாங்கினா டன்னு கணக்குல வாங்கலாம். ஓகே, வேற என்ன மாதிரியான? வேற குருமிளகு வாங்கலாம். அப்புறம் காட்டு மாசத்துல பாத்தீங்கன்னா சீவக்காய், பூச்சக்காய், நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து நிறைய வெரைட்டி பண்ணியிருக்கோம் நாங்க. நெல்லிக்காய் மிட்டாய் செஞ்சிருக்காங்க. அப்ப வந்து அன்சால்டர் சால்டர் வத்தல் மாதிரி பண்ணி அது பண்ணியிருக்கோம். அப்ப அந்த நெல்லிக்காய் வந்து உடைக்கும் போது நமக்கு வந்து அப்போ வந்து மிஷின் கிடையாது. ஒரு கட்டை மாதிரி ஒரு கருவி மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டையை வச்சுதான் உடைச்சு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வேலை பண்ணாது. அதுக்கப்புறம் மிஷின் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ இந்த பயிற்சிகள் எல்லாம் பழகிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆயிருக்கும் இல்லையா? ரொம்ப வருஷம். நீங்க 2009ல இருந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷமா இங்க இருக்கீங்க. சோ என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் நீங்க இங்க இருந்து எடுத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் சீமார் பில்லு கருதும். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் உடைக்கிற வேலை, அதுவும் பயிற்சி எனக்கு தெரியவே தெரியாது. அது அப்புறம் பிக்கல் ஐட்டம் ஒரு சுத்தமா தெரியாது. அதையும் பயிற்சி கொடுத்துதான் இது பண்ணாங்க. ஆரம்ப ஸ்டேஜ்ல இந்த மாதிரி வேலை தான். இந்த மாதிரி சோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இந்த நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் நிறைய எடுத்திருக்கும் இல்லையா? ஆதிமலை அப்படிங்கறத பத்தி நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் வேலை சேர்ந்து 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுல இருந்து இப்ப ரொம்ப தெரிஞ்சுட்டேன் நான். அதாவது வெளி உலகமே என்னன்னு தெரியாம இருந்தோம். ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி இல்ல. இப்ப நிறைய பயிற்சி கொடுத்துருக்கனால எங்களுக்கு இப்ப இதை விட்டு வெளியே போனாலும் எங்களுக்கு என்னோட வாழ்வாதாரத்துக்கு நான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ இப்போ ஆதிமலை அப்படின்னு சொன்னா மக்கள் இடத்துல வந்து கீஸ்டோன் அப்படிங்கிற ஒரு அதுதான் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. சோ நீங்க எப்படி புரிய வைக்கிறீங்க மக்களுக்கு? நாங்க வந்து கீஸ்டோன் போனாலே கீஸ்டோன் அப்படிம்பாங்க. இல்ல நான் கீஸ்டோன் ஆதிமலை அப்படிம்போம். அப்ப சரி சிரிப்பாங்க அவங்க. அப்புறம் சரி கீஸ்டோன் வந்து வேற, ஆனா ஆதிமலை வேற, நாங்க உற்பத்தி கம்பெனி அப்படிங்கும் போது ஓ சரி சரி அப்படிம்பாங்க. ஆனா அவங்க வாயில வர்றது ஃபுல்லாவே கீஸ்டோன் தான் வரும். இப்போ வந்து நீங்க பெண்களா வந்து இங்க வந்து எவ்வளவு பேர்? காலைல 4 பேர் இருக்கீங்களா இப்போ? ஆமா, இப்ப 4 பேர். இப்போ 4 பேர் வேலை செய்றீங்க. இப்போ காலையில வந்தீங்கன்னா என்ன மாதிரியான வேலைகள் செய்வீங்க? எங்களுக்கு வந்து ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த வேலை இருக்கு, இந்த வேலை செய்யுங்க அப்படின்ட்டு. அதாவது ஆர்டருக்கு இந்த மாதிரி பிக்கல் ஐட்டம் வேணும்னா பிக்கல் பண்ணி கொடுப்போம். அப்ப எங்க சென்டர்ல வந்து தறி போட்டிருக்காங்க. அப்ப அது ரெகுலரா இருக்கும். சீமார்பில் மேட் அடிக்கிறது, வாழைப்பட்ட மேட் இருக்கிறது மாதிரி. இப்போ இந்த மேட் தான் சொல்றீங்க இல்லையா? இந்த மேட் தான். சோ இந்த மேட்ல நீங்க ஒரு மேட் தைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு நாளைக்கு வந்து 3 மேட் அடிக்கணும். சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் அந்த மாதிரி 3 நாள் அடிக்கணும். 3 நாள். அப்பதான் எங்க வேஜஸ் கரெக்டா இருக்கும், இல்லைன்னா லாஸ் ஆயிடும். அப்படியா? சோ இப்போ ஒரு மேட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 2-3 மணி நேரம். 3 மணி நேரம் ஒரு மேட் அடிக்கிறதுக்கு. சோ இதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு இல்லையா? சோ என்ன மாதிரியான அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நூல் வாங்கி அந்த தறியில வந்து நாம மாட்டணும். அதுக்கு எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆனா எங்களுக்கு இன்னும் அது எனக்கு சரியா வரல. ஒரு சிலதெல்லாம் தப்பு பண்ணிடுவோம் தான், இன்னும் நான் கத்துக்கல மாதிரி. அப்ப நூல் வாங்கி அதை மாட்டி அதுக்கப்புறம் தான் தறி அடிக்க முடியும். சும்மா சாதாரண தறி அடிக்க முடியாது. சோ இத வந்து சீமார் பில்லு வந்து அந்த சீசனுக்கு தான் சீமார் பில் கிடைக்கும் இல்லையா? அது எப்படி நீங்க? நாங்க வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோம். வாங்கி சீமார் பில்லு வந்து இப்ப குடுக்குறாங்கன்னா அப்ப வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டா அப்ப நாங்க எங்களுக்கு தேவையான போது நாங்க அடிச்சுக்குவோம். இப்போ 10 மேட் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருவாங்க. நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க அடிச்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி வாழைப்பட்டல இப்ப புது ட்ரைனிங் ப்ராடக்ட் இப்ப பண்ணி சொல்லி கொடுத்துருக்கிறது முன்னாடியில இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நாங்க வாழை மட்டை மூலியமா என்ன பண்றீங்க? இப்ப இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் வாழைன்னா அதிகமா இருந்துச்சு. அப்ப அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பல டைம் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது மூச்சா தான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுத்தாரு. மதுரை கூட்டிட்டு போனாரு. மதுரை கூட்டிட்டு போகும்போது அவங்க கூட பின்றது கூடனா 150 வெரைட்டிஸ் இருக்குது கூடையில. அந்த அச்சுல பின்றது. அப்ப கயிறு திரிச்சுட்டு அந்த கயிறு வந்து பல கைவினை பொருட்கள் நல்லா தயாரிக்கிறது அங்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப எங்களுக்கு வந்து அதை நாங்க மதுரை ட்ரைனிங் போனதுல வந்து 1 வாரம் தான் போயிருந்தோம். அப்ப வந்து இங்க சென்டருக்கு வந்தோன்னே அதை விட்டுட்டோம். எப்படி பண்றது என்ன பண்றது எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் கேப் விட்டோம். அதுக்கப்புறம் இப்ப புதுசா நாங்க வாழைப்பட்டை எடுத்து நாங்களே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு கயிறு திரிக்கிறது எப்படி அதை கயிறு திரிக்கிறத வந்து இப்ப மேட் அடிச்சு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப பேஸ்கெட் எல்லாமே ஃபுல்லாவே பேஸ்கெட் அதுவும் பின்னி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப புதுசா நீங்க ஒரு ஐட்டம் கத்துக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து நீங்க எதுல தொடங்குனீங்க? பிக்கல் ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் எதுல வந்தீங்க? பஞ்சு வாங்குறீங்க. பஞ்சு வாங்கி என்ன பண்ணுவீங்க? அப்படியே வெளியே கொடுத்துருவீங்களா? பெட் தலகாணி இத பண்ணுவீங்க? அது வந்து இன்னொரு சென்டர் பங்களா அப்படி சென்டர் இருந்துச்சு. அப்ப
ஃபுல்லாவே கொஞ்சம் வாங்கி அவங்களுக்கு பெட்டு தலைகணி தேய்க்கிற கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதிகமா வாங்கினோம்னா வெளியே பல்க்ல வித்துரும். ஓகே, வேற என்ன புளி வாங்குறீங்க? புளி வாங்கி அதிகமா வாங்கல, பேக்கிங்க்கு கொஞ்சம், அவ்வளவுதான். ஒரு 100 கிலோ 200 கிலோ அந்த மாதிரி வாங்கி ஒரு 500 கிலோ வரைக்கும் நாங்க வாங்கியிருக்கிறோம். ஓகே, நெல்லிக்காய்? நெல்லிக்காய் சொல்ல முடியாது, டன் கணக்கு தான். டன் கணக்கு. அது ஃபுல்லாவே வத்தல் பண்றதுனால எந்த இதுமே மிட்டாய் அதிகமா போயிடுது, இப்போ சேல்ஸ்க்கு நல்லா ஆகும். அதெல்லாம் மிட்டாய் பண்ணிருக்காங்க, வத்தல் பண்ணிருக்காங்க. நெல்லிக்காய் எவ்வளவு கிடைச்சாலும் வாங்கிடுவோம். ஓகே, இப்போ நெல்லிக்காயில ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங், இப்போ சாதாரணமா சொல்லிடலாம், நெல்லிக்காயை வந்து நான் மிட்டாய் பண்ணிடுறேன், நான் இப்ப வந்து பிக்கிள் பண்றேன், நான் வந்து வேற ஏதாவது பண்றேன்னு சொல்லிடலாம். அது பண்ணும்போது அதனுடைய டைம் தெரியும். இப்போ நெல்லிக்காயில ஒரு மிட்டாய் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு பதம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது எப்படி பண்ணுவீங்க? இப்ப நெல்லிக்காய் வாங்கின உடனே நெல்லிக்காய் மிட்டாய் செய்யணும்னா ஆவியில வேக வைக்கணும். அது தனியா ஒரு மிஷின் இருக்குது, சிலிண்டர் போட்டு கேஸ் இது பண்ண ஆவியில வேக வச்சதுக்கு அப்புறம் தான் அப்புறம் நம்ம அந்த விதைய சீடு வந்து நீக்கிடணும். நீக்கிட்டு 1 கிலோக்கு இவ்வளவுதான் சக்கரை போடணும்னு கணக்கு இருக்குது. அது சக்கரை பாக்கு காய்ச்சி அப்போ ஒயிட் கலர் ட்ரம்ல வந்து ஊற வைக்கணும். 7 நாளைக்கு ஊற வைக்கணும். 7 நாளைக்கு ஊற வைக்கும் போது ஒவ்வொரு நாளையும் கிளறி பார்க்கணும், சக்கரை ஊறிக்குதா இல்லையான்னு கிளறி விட்டு வெயில நல்லா காய வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து எடுத்து வெயில வந்து ஸ்ட்ரெயில வந்து காய வச்சிடணும். காய வச்சு பண்ணீங்கன்னா மிட்டாய். அதே மாதிரி ஊறுகாய் வந்து நேச்சுரலா தாளிக்கிற மாதிரி தான் தாளிக்கிறேன். சோ என்ன மாதிரியான ஊறுகாய் நீங்க பண்றீங்க? லெமன் எலுமிச்சங்க பண்ணுவோம், நெல்லிக்காய் பண்ணுவோம், அத்திக்காய், வாழைப்பூ, பூண்டு, இந்த மாதிரி ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம். 5 ஐட்டம் பண்றீங்க. சோ 5 ஐட்டத்திலயும் 6 பண்றீங்க. சோ அது அவ்வளவும் வந்து நம்ம இங்க வாங்குறோம் இல்லையா? சோ மக்கள் இடத்துல டைரக்டா இங்க வந்து குடுக்குறாங்களா, நீங்க வில்லேஜ் போய் நீங்க வாங்குவீங்க? நாங்க அந்த சீசன் டைம்ல இங்க சென்டருக்கு வந்து கொடுத்துருங்க அப்படிம்போம். ஒரு சில பேர் வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் எங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது மட்டும் நாங்க வில்லேஜ்ல போய் வாங்கிக்குவோம். அப்படியா? மீதியெல்லாம் இங்க சென்டருக்கே வந்துடும். இங்க நம்ம சென்டர்ஸ்ல வந்து வெளியிருந்து வந்து யாராவது உங்ககிட்ட நிறைய பயிற்சி இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்களா? ஏதாவது கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான பயிற்சி நீங்க எடுத்திருக்கீங்க? என்ன மாதிரி பயிற்சினா பிக்கிள் ஐட்டம் தான். நாங்க வெளியே போயிருக்கோம், அவங்களும் இங்க வந்திருக்காங்க, நாங்களும் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? நாங்க பிக்கிள் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து நாங்க போனதுல மசாலா ஐட்டம், ஜாம் செய்யறது, நெல்லிக்காய் வச்சு ஃபுல்லா ஜாம் செய்வோம். அந்த மாதிரி நீங்க ஏதாவது ட்ரைன் பண்ணிருக்கீங்களா? இங்க ஏதாவது 1-2 ட்ரை பண்ணிருக்கீங்க? சோ வெளிய இருந்து வந்தவங்க கிட்ட இருக்கும் நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு புது அனுபவங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் இல்லையா? சோ அந்த ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? எங்களுக்கு தெரியாத நாங்க கத்துட்டோம். சோ வெளிய எங்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்க? வெளியே கோயம்புத்தூர், அப்புறம் மதுரை போயிருக்கோம். அப்ப சென்டருக்கும் போயிருக்கோம். சென்டர்ல வந்து இப்ப எங்க நாங்க செய்யற வேலை இல்லாம மித்தவங்க வேலை, இப்ப பர்லியார் பத்தி சோப்பு ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பி வேக்ஸ் துணி அப்படின்ட்டு மெழுகுல அந்த மாதிரி எல்லாம் வெளியே போயிருக்கோம். இப்போ நீங்க புதுசா ஒண்ணு வந்து இங்கேயே விற்பனை பண்றதுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அது என்னது? இங்க வந்து பக்கத்துல வந்து பரளிக்காடு போட்டோஸ் இல்லன்னு ஒன்று இருக்குது. அங்க நிறைய பேர் வருவாங்க, அங்க சேல்ஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா தேனு, அப்புறம் பிக்கிள் ஐட்டம் அதுல வந்து 5 வெரைட்டி பிக்கிள் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப மில்லட் ரைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 வெரைட்டி வந்திருக்குது. அப்புறம் அவ்வளவுதான். ஓகே. சோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க பரளிக்காடு வைக்கிறீங்க, இது எப்படி தொடங்கிச்சு? யாரு மூலியமா தொடங்கிச்சு? இது எப்படி போயிட்டு இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கம்மியா இருந்துச்சு. நாங்க முன்னாடி இருந்தே அந்த பரளிக்காடு போட்டோஸ்ல வந்து சேல்ஸ் பண்ணோம்ட்டு ஏற்கனவே பண்ணியிருந்தோம். மறுபடியும் அது வந்து தடைப்பட்டு போயிடுச்சு. அப்ப மறுபடியும் அதை நாங்க இப்ப கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ பரளிக்காடு போட்டோஸ்ல அது எந்தெந்த நாட்கள்ல பண்ணுவீங்க? வாரத்துல வந்து சனி ஞாயிறு ஹாலிடே. இது முக்கியமா பெண்கள் மட்டும் தான் பண்றீங்களா, இல்ல ஆண்களும் சேர்ந்து பண்றாங்களா? பெண்கள் மட்டும் தான். இந்த இது குழுக்கள் மூலியமாக ஏதாவது? குழுக்கள் அவங்க வந்து பரளிக்கால வந்து தாமரை குழுன்னு இருக்குது, அவங்க மூலியமா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ தாமரை குழுக்கள் என்ன எப்படி பண்றாங்க? அதை அவங்க வந்து டூரிஸ்ட் ஏரியாவுக்கு வந்து படகு இது பண்ணுவாங்க, லஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி. சோ உங்களுக்கு அங்க என்ன மாதிரியான இடங்கள் அங்க இருக்கு? நீங்க கொண்டு போய் ஏதாவது டேபிள்ல வைக்கிறீங்களா, இல்ல அதுக்குன்னு தனியா இடம் இருக்கா? கீஸ்டோன் மூலியமா வந்து எங்களுக்கு ஒரு கடை மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது தள்ளு வண்டி மாதிரி. அதுலதான் நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலதான் பண்றீங்க. ஆதிமலை பழங்குடி உற்பத்தியாளர் மையம் மூலியமா சோ நிறைய வேலைகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ பெண்களாக இணைந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணும்போது 15 இருந்தீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி இன்னைக்கு 4 பேர்ல நிக்கிறீங்க. சோ இன்னும் வரும் நாட்கள்ல இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்னு நாங்க நம்புறோம். மிக்க நன்றி. பார்த்துட்டு இருந்த நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும். நாம கோத்தகிரியில இருந்து இங்க பில்லூரில் இருக்கக்கூடிய ஆதிமலை உற்பத்தியாளர் மையம் அப்படின்னு இங்க ஒரு சென்டர் இருக்கு. ஸோ இங்க இந்த சென்டரில் இருக்கக்கூடிய பெண்கள், முக்கியமா இங்க வந்து பெண்கள் தான் அதிகமா வேலை செய்யறாங்க. அதாவது அவங்க வந்து தினம்தோறும்
நம்மளுடைய காடுகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி மதிப்பு கூட்டுதல் செய்து அதில் வந்து மார்க்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு நோக்கமாக ஆதிமலையும் வந்து இது இயங்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து ஒரு உற்பத்தியாளர் மையம் தான். இதன் மூலியமாக நிறைய பெண்களுடைய வாழ்வாதாரம் நிறைய வளர்ந்துருக்கு. அவங்களுக்கான பயிற்சிகளும் நிறைய வழங்கப்பட்டு அவங்களும் நிறைய வெளி உலகத்துக்கு போய் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த கற்றுக்கிட்ட விஷயத்த அவங்களுடைய உள்ளூர்லேயே ஒரு வேலை வாய்ப்பை அவங்க உருவாக்கி நிறைய பெண்களுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கேருந்தும் நிறைய பொருட்களும் வெளியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களுடைய பார்வைகளும் எங்க கூட பயந்துக்கலாம். ரொம்ப நன்றி.